ரசிகர்களின் ரசிகன் மணிக்கும் ஷார்ட் ஃபிலிம் ஆர்டிஸ்டான தனுஷாக்கும் ரீசெண்டாக நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ எடுக்கப்பட்ட சில ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலாக டிக்டாக்ல வீடியோஸ் போட்டது மூலமா மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனவர் தான் ரசிகர்களின் ரசிகன் மணி. இவருக்கு இப்போ யூடியூப்ல 30 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்ஸ்டாகிராமில் 10 லட்சம் ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. இவர் இப்போ ரீல்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சுக்கிட்டு வராரு. ஆக்சுவலாக இவரும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான கனியும் சில வருஷங்களுக்கு முன்னாடி கப்பலா வீடியோஸ் போட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ண விஷயம் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இவங்களால ரொம்ப நாள் சேர்ந்து ஒன்னா வாழ முடியல. பர்சனலாக வந்த சில பிரச்சனைகள்னால பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு வந்த இவங்க சமீபத்தில் தான் அஃபிஷியலாக டிவோர்ஸும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கிளாக இருந்து தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு வந்த மணி சமீப காலமா தனுஷான்றவங்க கூட சேர்ந்து கண்டென்ட் வீடியோஸ் போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. திடீர்னு இவர் வேற ஒரு பெண்ணோட சேர்ந்து வீடியோ போடுறத பார்த்த இவருடைய ஃபாலோவர்ஸ் பலரும் நீங்க லவ் பண்றீங்களா, மேரேஜ் பண்ணிக்க போறீங்களான்ற மாதிரிலாம் கேட்க தொடங்கியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இவங்க லவ் பண்றாங்கன்னு சொல்லி நியூஸே பரவிச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல நாங்க ஒன்னா சேர்ந்து நடிக்க மட்டும் தான் செய்யறோம், மற்றபடி இந்த நியூஸ்லாம் வெறும் வதந்தின்னு மணி சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கிற நாளையில தான் சொன்னதையே தான் பொய்யாங்கிற வகையில மணி ரீசெண்டா தனுஷாவே என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காரு. இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனை சிம்பிளா தான் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ எடுக்கப்பட்ட சில போட்டோஸை மணி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசியா நாங்க நிச்சயம் பண்ணிட்டோம், எங்களை விஷ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் பாதம் தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன், இனியாவது எங்க லைஃப் நல்லா இருக்கட்டும்னு வேண்டிக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. மேலும் கூடிய சீக்கிரமே மேரேஜ் டேட்டையும் அறிவிக்கிறதா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ இதை பார்த்த பலரும் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ தமிழ்நாட்டு அப்டேட்ஸ் டீம் சார்பாக நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.